முதல் நாள் நோன்பு எப்படி இருக்குது மக்களே? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். வாங்க கேட்குறதுக்கு என்ன நினைக்கிறேன், ஒரு 15-20 நிமிஷம் இருக்குது. இன்னும் கொஞ்சத்தில் எப்படியுமே கேட்டுரும். நம்மளுக்கு என்ன, காலையில் சில நேரங்களில் சாப்பிடுவோம், இல்லை காலையில் எழுந்திரிச்சா சரியாக 6 மணி ஆகும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு மகரிப்புக்கு வாங்க கேட்ட பிறகு தான் சில நேரங்களில் சாப்பாடு. அது வரைக்கும் தண்ணியே இல்லாமல் கூட இருந்திருக்கோம், பழகிடுச்சு. அதனால் நோன்பு பெருசாக அந்த அளவுக்கு கலை ஒன்று காட்டலை. இந்த மாதத்தில் செய்யக்கூடிய நன்மைகளை தான் கொஞ்சம் முடிஞ்ச அளவு எல்லாருமே செஞ்சு கொள்ளணும். மக்களே, ஒரு தாய் மக்கள் உதவும் கரங்கள், அதே மாதிரி எங்களுடைய நஃபீல் சகோதரர், அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை வெளிநாடுகளில் இருந்து, அதாவது நான் இதை போட்டிருக்கிற டாபிக் என்னென்னா, வெளிநாடு வாழ் தொழிலாளர்களின் உதவி. அதாவது இந்த வெளிநாட்டில் இருக்கிற நாம ஏதாவது ஒரு வகையில் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்றோ உதவி பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். ஆனால் வெளிநாடு வாழ் தொழிலாளருக்கு உதவி, அது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு உதவி எங்க இன்னும் இல்லை, கிடைச்ச பாடு இல்லை. ஆனால் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களால் உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்குது. நாட்டுக்கு டாலர் கிடைக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாலும் வெள்ள நிவாரணம் அனுப்பினாங்க, பணம் அனுப்பினாங்க. தன்னால் முடிஞ்ச சொந்த உதவிகளை இன்னைக்கு வரைக்கும் நான் உட்பட அனைவருமே எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த எங்களுடைய ஒரு தாய் மக்கள் உதவும் கரங்கள் தொடர்ந்துமே பள்ளி மாணவர்களுக்கான உதவிகளை மிகப்பெரிய அளவில் தொடர்ந்துமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்ட பாடசாலைகளுக்கு. அதே போல் இந்த எங்களோட நஃபீல் சகோதரருடைய யூடியூப் சேனல் லிங்க்கை நான் அட்டாச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் டச் பண்ணி அவருடைய லிங்க்கை போய் பாருங்கள். அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவரும் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் சித்திரம் வரைகிற காம்படிஷன் ஒன்று நடத்துகிறாரு. அந்த வீடியோ போய் ப்ளே பண்ணி பாருங்கள். நான் ஒரு லிங்க் ஒன்று போட்டிருக்கிறேன், ஃபஸ்ட் கமெண்டில் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கும் பரிசுகளை பெற்றுக் கொடுக்க முடியும். இது ஒரு ஊக்குவிப்பு தான். இந்த பரிசு கிடைக்க போகுதே அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் குழந்தைகளுக்கு இன்னொன்று தன்னுடைய அந்த ஆர்ட்ஸை இன்னும் மெயின்டைன் பண்ணி கொள்றதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பரிசுகள் கிடைக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகரிக்கும் படிப்பில். அப்போது அதனால் 2 பேருக்குமே நன்றி. ஜெனட் மேரி அம்மா, ஒரு தாய் மக்கள் உதவும் கரங்கள், அவங்களுக்கும் அதனுடைய குழுவுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி நபீல் சகோதரருக்குமே நன்றி. அதே மாதிரி இலங்கை அரசாங்கமே வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கான உதவி எங்க இன்னும் ஒன்றும் கிடைச்ச பாடு இல்லை. பார்க்கலாம். தாய் மக்கள் அமைப்பு, எமது அமைப்பானது ஒரு தாய் மக்கள் அமைப்பு. இந்த அமைப்பினூடாக எங்களது பல்வேறு வேலை திட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம். எங்களோட நோக்கம் என்னென்னு கேட்டால், கஷ்டமான பிரதேச மக்களின் பிள்ளைகளை இனங்காணப்பட்டு அவர்களுக்கான கல்வி வளர்ச்சியில் முன்னேற்றத்தை செல்வதற்காகவும், அதன் அடிப்படையில் கல்வி கற்று அந்த மாணவன் சிறந்த ஒரு தொழிலுக்காக சென்றடைய வேண்டும். அப்போது அந்த குடும்பத்தின் சுமைகள் குறைக்கப்படும். இவ்வாறான வேலைத்திட்டங்கள் முன்னெடுத்து செல்வதோடு இந்த கல்வித்துறைகள் மாத்திரமின்றி எங்களோட வேலை திட்டங்கள் அண்மையில் நாங்கள் நிவாரணப் படிகள் எங்களது
இலங்கையில் ஏற்பட்டிருந்த இந்த சூறாவளி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களோட நின்று அன்று அவங்களுக்கான உணவுகள் வழங்கப்பட்டது, ஆடைகள் வழங்கப்பட்டது. அதே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பிள்ளைகளுக்கான கல்வித்துறையில் அவர்களுக்கான இந்த போசாக்கு திட்டம் வழங்கப்பட்டது. புத்தக பைகள், அவர்கள் கற்றல் உபகரணங்கள், இவ்வாறு பல வேலை திட்டங்கள் நாங்கள் சென்றடைந்திருந்தோம். இதுக்கான எங்களுடைய நிதி பங்களிப்பானது எங்களது வெளிநாட்டிலிருந்து எங்கள் ஓர்த்தாலி மக்கத்தின் அமைப்பினூடாகவே வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக எங்களுடைய அமைப்பின் மூலமாக பல்வேறு வேலை திட்டங்கள் செய்ய இருக்கின்றோம். இருந்த போதிலும் இன்றைய தினம் அக்கரைப்பத்தின எல்பிஎன் தோட்டத்துக்கு வருகை தந்து எங்கள் பாடசாலையில் மாணவர்களுக்கான 100 மாணவர்களுக்கான எங்கள் கற்றல் உபகரணங்களை இன்று வழங்கி வைத்திருக்கின்றோம். இது எங்கள் ஓர்த்தாய் மக்களின் அமைப்பினூடாக இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழங்கப்பட்ட பொருள் நாங்கள் ஒரு மாணவனின் எதிர்கால கல்வியினை முன்னேற்றம் அடைய வேண்டும், அதற்கான வேலை திட்டமாகவே நாங்கள் இன்று கருதுகின்றோம். எங்கள் அமைப்பும் கூட ஒரு மாணவனுக்கு ஒரு பென்சில் வழங்கும் பொழுது அவன் எதிர்காலத்தில் அவன் சிறந்த ஒரு மாணவனாக உருவாக வேண்டும், சமூகத்துக்கு உருவாக வேண்டும். அத்தோடு அந்த குடும்பத்தின் ஒரு சிறந்த ஒரு மாணவனாக, ஒரு பெற்றோருக்கு ஒரு மகனாகவும் உருவெடுக்க வேண்டும் என்பதை இனங்காணப்பட்டு தான் இவ்வாறு வேலை திட்டம் சென்று கொண்டிருக்கோம். பல்வேறு இடங்களுக்கு இது போல பல்வேறு இடங்களை கஷ்ட பிரதேசங்கள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கான பொதிகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அதுபோல ஊனமுற்றவர்கள், எங்களோட வேலை திட்டத்தில் ஊனமுற்றவர்கள், கஷ்டமான ஊனமுற்றவர்கள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கான வாழ்வாதார உணவு பொதிகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமன்றி அடுத்ததாக எங்களை விவசாய திட்டங்கள், அதாவது பயிற்சியை செய்து கொண்டிருக்கும் விவசாய திட்டத்தில் பெண்களுக்கான ஒரு வேலை திட்டம் ஆயத்த பண்ணிக்கின்றோம். அதாவது படிக்கின்ற ஒரு நாளைந்து மாணவர்களோட பிள்ளைகளில் தகப்பன் வேலை செய்யப்பால் தாய் வேலை செய்திருப்பார். இவர்களில் வருமான சுமை இருக்கின்ற பொழுது இவர்களுக்கான அந்த விவசாய திட்டத்தினை ஊக்குவிப்பு செஞ்சு அதன் மூலமாக அவருடைய வருமானத்தை ஈட்டி அதன் வருகின்ற வருமானத்தின் மூலமாக தன் பிள்ளைகளுக்கான கற்றல் உபகரணங்கள் பெற்றுக் கொடுத்து அதன் மூலமாக அவர் சிறந்த ஒரு நாட்டின் பிரஜையாக உருவாக்க வேண்டும் என, அது ஒழுக்கம் உள்ள சிறந்த ஒரு மாணவனாக இந்த நாட்டுக்கு தேவைப்படுகின்றது. இந்த நாட்டின் சிறந்த ஒரு இலங்கை நாடானது கல்வித்துறையில் படிப்படியாக உயர்ந்து வருகின்ற ஒரு நாடாக கருதப்படுகின்றது. அதாவது எமது இன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த பணியானது இந்த குறிப்பிட்ட பாடசாலைக்கு மாத்திரம் இல்லை, இலங்கையில் காணப்படுகின்ற பாடசாலைகளுக்கு நாங்கள் சென்று அந்த பாடசாலைகளுக்கு வர வேலை திட்டம் நாங்கள் செய்வதற்கு ஏற்பாடு செஞ்சு இருக்கின்றோம் என்பதனையும் இத்தருணத்தில் நான் கூறிகளை பெருமிதம் அடைகின்றேன். பரந்த அளவில் எங்கள் வேலை திட்டம், இந்த அமைப்பின் ஓட்டாய் மக்களின் பரந்த அளவில் வேலை திட்டத்தோடு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்பதனை இத்தருணத்தில் நான் கூறிகளை பெருமிதம் அடைகின்றேன்.